முக்கியமா வந்து ஸ்க்ரீன் பிளேல தான் சில பல ஃபிளாஸே இருக்கு. ட்ராமான்றதுனால நம்ம ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம், அது வேற விஷயம். பட் ஆனா இங்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியுது. அது தெரியாத அளவுக்கு அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா அதை சொல்லியிருந்திருக்கலாம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது. ஆனா மறுபடியும் அந்த எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆயிடுறோம், கண் கலங்குறோம், அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. சிம்பிளா சொல்லணும்னா ட்ரெயின்ல வந்து போயிட்டு இருக்கும்போது எல்லா ஸ்டாப்லயும் இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி இருக்கு. நறுக்குன்னு ஒரு 4-5 சீன் வச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் வந்து முக்கியமா இன்ட்ரோ சீன், ஓப்பனிங் சீனு, அப்புறம் அதர்வாவோட இன்ட்ரோ சீனு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அதர்வாவும் சிவகார்த்திகேயனும் அந்த சண்டை போட்டுக்கிட்டு, அது வந்து ரொம்ப என்னமோ உண்மையிலேயே அண்ணன் தம்பி மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுதான். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரே அப்பதான் வரும். இன்ட்ரோல் பிளாக்கும் தரமா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேட் மக்களும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுற சீன். அப்பா செகண்ட் அது அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வர அந்த சீன்ல அத உண்மையிலேயே நானே உணர்வு, அந்த ஒரு இந்தியன் அப்படின்ற உணர்வு வந்துச்சு. அதான் உணவு வந்தனால எனக்கு உணர்வு வந்துருச்சு. இந்த படத்தை அந்த மல்டி காஸ்டிங் கரெக்டா உட்கார்ந்து இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அந்த ஸ்டேட்டை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியான ஒரு போராளிகள் வந்து அந்த கதைக்கு தேவைப்பட்டாங்க. அதுக்காக இவங்க மல்டி காஸ்டிங்கா சிலரை யூஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்றது நீங்க படத்துல போய் பாத்துங்க. அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு மொழிப்பற்று உள்ள ஒரு படம். அவங்க சொல்ற விஷயத்துக்குள்ள ஒரு நாட்டுப்பற்றும் இருக்கு. அதை தாண்டி இந்த ஓப்பனிங் சீன்லயே, அந்த ட்ரெயின் சீன்ல, இது வந்து இந்தி மக்களுக்கு எதிரான போராட்டம் இல்ல, இந்தி திணிப்புக்கான போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி அந்த மொழியை சேர்ந்தவங்களே இந்த படம் பார்க்கும்போது, இல்ல இவங்க வந்து வேற ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்க, அதை கேட்போம் அப்படின்னு அவங்கள வந்து ஹோல்டு பண்ண வச்சு படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து ரொம்பவே அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க.